Hi all, this is Sujata from Stitch. ஒரு நார்மலாக பேசிக் சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ரன்னிங் மெட்டீரியல் இல்லாமல் ஒரு சுடிதார் ஃபேப்ரிக்காக வாங்கி செட்டாக நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். டாப்போட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி ஃபேண்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பெல்லி இருக்கவங்க, கன்சீவாக இருக்கவங்க கூட எப்படி எடுக்கணுன்றதை இந்த மெஷர்மெண்ட் வீடியோவில் கிளியராக சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நார்மல் குர்த்தியில் நான் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி ஃபிட் வந்திருக்கு அப்படின்றத நான் காட்டிடுறேன். நார்மல் ரவுண்ட் நெக்கில் பாட்லி பட்டன் கொடுத்துருக்கேன், பைப்பிங் கொடுத்துருக்கேன், த்ரெட் பைப்பிங் இன்விசிபிள் கொடுத்துருக்கேன். தென் நம்மளோட பேக் நெக் வந்து ஒரு 7 inch கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபுல் வியூ விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் வியூ இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்டில் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 7 to 8 மெஷர்மெண்ட் நம்மளுக்கு தேவை. ஓகே, இது மெஷர்மெண்ட் ரொம்ப சிம்பிளாகவும் வச்சு எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பட் ஒரு பொட்டிக் ஸ்டைலில் இப்போ எந்த சைஸ் வேணாலும் வரலாம். நம்ம ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எந்த சைஸ் வேணாலும் வரலாம். பட் பிகினரும் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இதில் நான் டீச் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஷோல்டர் லென்த். ஓகே, உங்கள் ஷோல்டர் போன்லேருந்து ஷோல்டர் போன் வரலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. தென் வந்து பஸ்ட்டு லூஸ் ஃபிட் கவர்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் மிடில் பஸ் தான் எடுக்கணும். ஓகே, இதில் நான் மிடில் பஸ் தான் எடுக்க போகிறேன். எப்படி டேப்பை லே பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக உங்களோட பாடியோட வெயிட் ப்ராப்பராக உங்கள் பாடி மேலே இப்படி வைக்கணும். வச்சுட்டு லூஸும் இல்லாமல் டைட்டும் இல்லாமல் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரியே உங்கள் பேக் சைடும் கீழே ரொம்ப போகாமல் கரெக்டாக இப்படி வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, தென் வெயிஸ்ட்டு. ஓகேவா, வெயிஸ்ட்டும் அதே மாதிரி தான், ரொம்ப டைட்டாக இப்படி புல் பண்ணி எடுக்கக்கூடாது. எப்படி பஸ்ட்டுக்கு எடுத்தீங்களோ அதே மாதிரியே வெயிஸ்ட்டுக்கு எடுங்க. ஹிப்பு. ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கன்சீவாக இருக்கவங்களாகட்டும், ஒரு பெல்லி இருக்கவங்களாகட்டும் இது டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேவா, இப்போது நார்மலாக இருக்கீங்க, பெருசாக எனக்கு பெல்லி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஹிப் மெஷர்மெண்ட் அப்படின்னா விசிபிளாக இருக்கா? ஓகே, உங்கள் பம்மோட ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே தான் நீங்கள் எடுக்கணும். உங்களோட பம்மோட ஹையஸ்ட் பாயிண்ட் எங்கேயோ அங்கே தான் உங்கள் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கணும் ஹிப்புக்கு. ஓகே, அப்படி இல்லை நான் கன்சீவாக இருக்கேன், இல்லை எனக்கு பெல்லி ஃபேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வெயிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் பேண்ட் கட்டுற இடம், இந்த இடமும் நீங்கள் எடுக்கணும். இது ரெண்டில் எது உங்களுக்கு டாமினேட்டடாக, எது உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அதை வந்து ஹிப் மெஷர்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் கையை இப்படி மடித்து வச்சு கொஞ்சம் லூஸாகவே எடுங்க, ஏன்னா நம்ம குர்த்தி தான் பண்ண போகிறோம், ப்ளவுஸ் கிடையாது. ஓகேவா, தென் ஆம்ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸும் 1 finger உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஷோல்டர். இப்போ என்னோடய ஷோல்டர் வந்து 16 inches, அதோட ஹாஃப் ஷோல்டர், அதோட பாதி எவ்வளோ 8. ஓகே, இப்போ நம்ம மீடியம் நெக் தான் பார்க்க போகிறோம், ஏன்னா சுடிதாருக்கு எப்பயுமே மீடியமாக தான் நெக் வைப்போம். 7 - 1 × 0.25. இது வந்து ஷோல்டர் தியரியோட ஃபார்முலா. இதை நீங்கள் எல்லா கார்மெண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, நாட் ஒன்லி குர்த்தி சுடிதார் அப்படின்ட்டு இல்லை, எல்லா கார்மெண்ட்ஸும் மேக்ஸி ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது எனக்கு வந்து அந்த 7 - 1 × 0.25 பண்ணும்போது 1.5 inches கிடைக்குது. அதை 8 ஹாஃப் ஷோல்டரில் நம்ம குறைக்கும் போது 6.5 கிடைக்குது. ஓகேவா, இப்போது நான் இதில் வந்து இந்த நெக் டீப்புக்கு 6.5 எனக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் எவ்வளோ நெக் டீப் எடுக்கிறீங்க, ஒரு வேளை நீங்கள் வந்து 9 எடுத்திங்கனாலும் இதே ஷோல்டர் தியரி தான் யூஸ் பண்ணணும், 10 எடுத்திங்கனாலும் இதே ஷோல்டர் தியரி தான். ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது குர்த்திக்கு சுடிதாருக்கு நார்மலாக நீங்கள் 3 inch ஈ11னால் லூஸு. நம்ம உடம்புலேருந்து பர்ஃபெக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், அதுக்கு ஒரு லூஸ் கொடுக்கணும் இல்லையா, அப்போ தான் நம்ம உள்ளே போட முடியும். அதுக்காக ஓகே, ஈ11 ஒரே மாதிரியே கொடுங்க. ஹிப்பு, வெயிஸ்ட்டு, பஸ்ட்டு 3 inchesனால் 3 inches நீங்கள் கொடுக்கணும். அதை டிவைடட் பை 4 நம்ம கொடுத்துக்குறோம். ஓகே, அப்படி பண்ணி வர ஆன்சர்ஸை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதை விட ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, பஸ்ட்டில் வந்து 1 inch மைனஸ் பண்ணி வெயிஸ்ட்டுக்கு மார்க் பண்ணுங்கள், பஸ்ட்டில் வந்து 1 inch ஆட் பண்ணி ஹிப்புக்கு மார்க் பண்ணுங்கள். பட் அது ஒரு ஷார்ட்கட்டு தான். நீங்கள் ஒரு பொட்டிக் ஸ்டைல், இப்போ உங்களுக்கு அன்சைஸில் வராங்க, ஓகேவா, ஒரு பெரிய பாடி சைஸில் வராங்க, அவங்களுக்கு பெல்லி பெருசாக இருக்குது, அப்போ உங்களுக்கு வந்து அந்த +1 -1லாம் செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டேப் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ ஸ்லீவ் வந்து நான் ஒரு 7 inches நான் எடுத்துக்கிறேன். என்னோடய ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் கை சுற்றளவு 14. ஓகேவா, டிவைடட் பை 2 நான் போட்டேன்னா 7 கிடைக்கும். ஆர்ம் ஹோல் வந்து 18.5, அது கூட ஒரு +1 inch நான் வந்து லூஸ் கொடுக்குறேன். டிவைடட் பை 2 போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 9.25 9.75 9.75 எனக்கு கிடைக்கிது. ஓகே, இப்போது இதில் ஷோல்டர் டு வெயிஸ்ட், ஷோல்டர் டு ஹிப்
இதுக்கு ஒரு சின்ன சார்ட் நான் கொடுக்குறேன். ஷோல்டர் டு வெயிஸ்ட்டு நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 13 to 13.5 கொடுங்க. நீங்கள் மீடியம் ஹைட் அப்படி இருக்கும்போது 14 to 14.5. நல்லா நீங்கள் டாலாக இருக்கீங்க அப்படின்னா 15 நீங்கள் கொடுங்க. சேம் ஹிப் சைஸும் அதே மாதிரி தான். ஷோல்டர்லேருந்து ஹிப் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஷார்ட்னா 21, மீடியம்னா 21.5, டாலுன்னா நீங்கள் 22 கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஆளாக மடித்து போட்டு அதில் ஒரு ரஃப்பாக ஒரு லைன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹாஃப் ஷோல்டர், நம்ம ஷோல்டர்லேருந்து பாதி எவ்வளோ அதை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா, எனக்கு 8 inches அதை நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நெக் வித் நீங்கள் 2.5லேருந்து 2.8 வரலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. ஓகே, அங்கேருந்து ஒரு 1 inch நீங்கள் ஸ்லோப்புக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறீங்க. இந்த நெக் வித்து தான் நான் கொடுக்க போகிறேன்னா அப்படின்னா அப்படி கிடையாது, இது இந்த ஸ்லோப் வரைகிறதுக்காக மட்டும்தான். ஓகே, இப்போ இந்த லென்த்தில் மிட் ஆஃப் த ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, தென் நம்ம கண்டுபிடிச்ச ஷோல்டர் தியரியில் கிடச்ச 6.5 மார்க் பண்ணிட்டு அது கூட ஒரு 1/2 inch ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, இது மீடியம் நெக் தான், 7 inchesன்றது மீடியம் நெக். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் கீழே பேக் சைடு நான் எடுக்க போகிறேன். எவ்வளோ எனக்கு ஷோல்டர் வந்துச்சோ அதையே நான் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே இப்போ 7 inches ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதோட அந்த 7 inchஸையே நான் கீழேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போது ஒரு 1 inch நான் ஒரு 40 degree ஆங்கிளில் ஸ்லாண்டிங்காக வச்சு ஆர்ம் லென்த்தில் ஒரு மிட் பாயிண்ட் வச்சுடுறேன். தென் உங்கள் பஸ்ட் லென்த் எவ்வளோ கிடச்சிருக்கு அதை நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போது இந்த 3 லைனையும் நம்ம ஜாயின் பண்ணணும், 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஆர்ம் ஹோலை நம்ம செக் பண்ணலாம். ஒரு 0.5 inches நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளுக்கு 0.5 inches 9.75, இங்கே 10.25 கிடைக்கிது. ஓகேவா, அப்போ நான் ஜாஸ்தியாக கிடைக்கவும் அதை குறைக்கிறதுக்காக மேல் பக்கமாக நான் மார்க் பண்ணுறேன் ஒரு 1/2 inch. சேம் திரும்ப அதே ப்ரொசீஜரை நான் ஃபாலோ பண்ணி கர்வ்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு அகைன் நான் செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. ஓகே, எனக்கு இப்போது கரெக்டாக 9.75 கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது நம்மளோட சீம் அலவன்ஸ் தைக்கிறதுக்கான அளவு ஒரு 1.5 inch நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெடி ஷோல்டர் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, ரெடி ஷோல்டர் இங்கே வந்து நான் ஒரு 2.5 inch 2.25 inch நான் கொடுக்குறேன். அது கூட ஒரு 1/4 inch நெக் அடித்து திருப்புறதுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ மீதி எனக்கு எவ்வளோ வருதோ அது ஃபுல்லாக நெக் வித்தாக நான் கன்சிடர் பண்ணி ஒரு மார்க் வரைஞ்சிக்கிறேன். பின்னாடி நான் 7 inch நெக் டீப் வச்சேன்னா அந்த 7 inchை நான் இங்கே ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு தடவைக்கு 2-3 தடவை பொறுமையாக போட்டு பார்த்து பாஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக அழகாக புரியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மிட் ஆஃப் த ஷோல்டர் இருக்கு இல்லையா, நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதில் என்னோடய வெயிஸ்ட் எவ்வளோ 14.5, அந்த 14.5 நான் மார்க் பண்ணுறேன். இன்னும் ஷோல்டர் அட்டாச்மெண்ட்டுக்கு நான் 1/2 inch கொடுக்கல, அதை இப்போ நான் கொடுத்துக்கிறேன். பட் நீங்கள் மார்க்கிங் எல்லாம் நம்ம மிட் ஆஃப் த ஷோல்டர் கீழே 1/2 inchல மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து தான் பண்ணணும். ஓகே, இப்போது மேலே எவ்வளோ இருக்கோ அதில் 1 inch மைனஸ் பண்ணி கீழே நான் மார்க் பண்ணிக்கிறேன், கூட சீம் அலவன்ஸ். தென் அங்கேருந்து ஷோல்டர்லேருந்து 21.5க்கு ஒரு மார்க்கிங் கொடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போது மேலே நான் பஸ்ட்டுக்கு 10.5 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ஹிப்புக்கு 11.5 நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 11.5 எடுத்துகிட்டு இப்போ ஒரு 1 inch தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மேலே 1.5 பண்ணோம், கீழே ஹிப்புக்கிட்ட வரும்போது மட்டும் 1 inch நம்ம மார்க் பண்ணணும். ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம சைடு நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ரொம்ப சுருண்டுட்டு போகும். 1 inch வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கீழே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இது ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி தான். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே எனக்கு எவ்வளோ கிடச்சது 11.5 + 1 inch 12.5, அதை நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதில் நான் ஃபுல் லென்த் வந்து நான் இதில் எடுக்கலை, ஏன்னா லைனிங்கில் வந்து கம்மியாக தான் இருக்கவும் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். மெயின் ஃபேப்ரிக்கில் ஃபுல் லென்த் எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்குவேன். ஓகேவா,
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம பேக் தான் வரைஞ்சிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச் நம்ம குறையணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/2 இன்ச் முன்னாடி பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அங்கேருந்து சேம் நம்ம பேக் சைடு என்ன ப்ரொசீஜர் பண்ணால் ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஆர்ம் ஹோல், பஸ் லைன், இதெல்லாம் அது ஃபுல்லாக அகைன் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதாவது நெக்கு வந்து நான் கேன்வாஸ் கொடுத்து தான் அடிக்க போகிறேன். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக நான் கேன்வாஸில் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் இதுலேயே நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் அப்படியே அடித்து திருப்பதுனா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இதெல்லாம் கட் பண்ணி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக் மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 4 ஃபோல்டிங்கில் ஒரு பீஸ் பேக் பீஸ் மட்டும் வெளியில் எடுத்துட்டு ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, எங்கெங்கே ஹிப்பு வெயிஸ்டெல்லாம் மார்க் பண்ணமோ அங்கே ஒரு நாச்சஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்பராக சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப் அண்ட் டவுன் ஜாஸ்தி வராது. ஓகேவா? இப்போ நான் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு ஃப்ரண்ட்டை நான் குடஞ்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா காட்டன் ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மெட்டாலிக் ஃபேப்ரிக்கை, அதாவது இது என்ன சொல்கிறது, பட்டர் க்ரேப் மாதிரி இருக்குது. ஓகேவா? பட்டர் க்ரேப் மாதிரி பட் ஷைனி, மெட்டாலிக் பட்டர் க்ரேப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப ஷைனிங்காக இருந்தது. பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து இன்னும் ஒரு மைனஸ் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் என்ன அப்படின்னா, நம்ம ரன்னிங் மெட்டீரியல் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஹைட் எவ்வளோ வேணாலும் கிடைக்கும். பட் இதில் வந்து டிசைன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் நம்ம கட் பண்ண முடியும். வேறு எப்படியும் நம்ம கட் பண்ண முடியாது. ஸோ நான் இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறேன். எனக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு 43 இன்ச்சஸ் கிடச்சது. ஓகேவா? அதனால் நான் அப்படியே வச்சு நான் எடுத்துக்கிறேன். ஃபேப்ரிக் வந்து சைட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணுங்கள். அப்படியே வச்சு கட் பண்ணாதீங்க. லைனிங்கில் பர்ஃபெக்டாக கட் பண்ணுங்கள். மெயின் ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் சென்டரில் நம்மளுக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க. பேக் சைடுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பக்கமாக மடிச்சுட்டு பேக்குக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதி ஃபேப்ரிக்கில் நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். நீங்கள் இதையும் பேக் சைட்லேயும் சென்டராக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு இடம் பத்தாது. அதனால் ஒரு பக்கமாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி வர ஃபேப்ரிக்கை நீங்கள் வந்து செப்ரேட்டாக ஸ்லீவை எடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்றாவே போட்டு கட் பண்ணிடலான்னு 4 மடிச்சு போட்டு அப்படியே கட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்க ஃபேப்ரிக்கில் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷார்ட் ஸ்லீவ் தான் நான் பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து 3/4 அப்படி போகலான்னு நினச்சேன். சரி, பேசிக் சுடிதார் தான் எல்லாருமே கேட்டிங்க. ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவே போயிடலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ ஸ்லீவ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஸ்லீவ் ஹைட்டு கூட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது என்னோடய பஸ்ட் டிவைடட் பை 10 போட்டேன் அப்படின்னா 3.9 வரும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ நான் 4 இன்ச்சஸாக என்னோடய கேப் ஹைட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு என்னோடய ஆர்ம் ஹோல் வந்து 9.75, அதில் 1/2 இன்ச் குறைச்சி 9.25க்கு நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா இது நம்ம கர்வாக நம்ம கொடுக்கும்போது ப்ராப்பர் மெஷர்மெண்ட் கிடச்சிடும். ஓகேவா? தென் உங்களோட ஸ்லீவ் ரவுண்டு சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவோ அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, வேணும்னா நீங்கள் இதை ட்ரா பண்ணி முடிச்சுட்டு உங்களோட இந்த கர்வ் பாயிண்ட் வந்து எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்ம் ஹோலுக்கு மேட்ச் ஆகிடும். ஓகே, இப்போது இதோட மிட் பாயிண்ட் நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் மேலே வர மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் எனக்கு பர்ஃபெக்டாக எப்படி மார்க் பண்ணணும்னு தெரியணுன்னா ஷார்ட்ஸில் கிளியராக போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆர்ம் ஹோல் ஸ்கேர்ல வந்து அப் அண்ட் டவுன் நான் ரொட்டேட் பண்ணி 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கர்வை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்ம் ஹோல் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ஈஸோட, அந்த மெஷர்மெண்ட் நம்மளுக்கு இங்கே கிடச்சிடும். ஓகே, அவள் தான் ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி கேன்வாஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தென் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போது உள்பக்கமாக
நான் குடஞ்சி எடுத்துக்கிறேன். ஒரு 2 பீஸ் மட்டும்தான் நான் குடையிறேன். ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப நெல்லுன்னு இருக்கவும் ஓப்பன் பண்ணால் நகர்ந்து போகும் அப்படிங்கவும் நான் அப்படியே வச்சு நான் 2 பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, குட் சைடு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் ஒரே மாதிரியே இருக்குது, டிஃப்ரென்ஸே எனக்கு சுத்தமாக தெரியல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பைப்பிங்க்கு வந்து இது ஃபேண்ட் கிளாத். இந்த ஃபேண்ட் கிளாத்தில் பைப்பிங்க்கு நான் க்ராஸ் பீஸாக நான் கொஞ்சம் ரஃப்பாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இதே மாதிரி இன்னும் ஒரு 3-4 பீஸ் நான் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கைக்கு நான் கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் நெக்லைன்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் நான் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கல. இப்போது கேன்வாஸில் ப்ராப்பர் நெக் வித் கொடுத்து நான் கட் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய நெக்கு இறக்கம் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா 5.5 வச்சுருக்கேன். ஓகேவா? ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 5.75 கிடைக்கும். லென்த் வந்து கீழே 13 வரலும் வச்சுருக்கேன். ஓகே, பாட்லி பட்டன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. சேம் அதே மாதிரி பேக் சைடும் நான் கேன்வாஸ் ப்ளேஸ் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் நீங்கள் கொடுக்கும்போது அந்த டேர்னிங்ஸ்லாம் அழகாக வரும், ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இல்லை நான் அப்படியே ரஃப்பாக நான் அடித்து திருப்பிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, பட் அதை விட இதை ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஓகேவா? நான் அப்படியே ப்ராப்பராக அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, அயன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது நம்ம ஃபுல்லாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா 1/4 இன்ச் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி பாட்லி பட்டன்ஸ் வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த லைனில் வந்து ஒரு பாயிண்ட், ஓகே, ஒரு பாயிண்ட் உள்ள நான் எடுத்துகிட்டு வந்து கீழே ஸ்லாண்டிங்காக ஷார்ப்பாக போய் கொஞ்சம் முடிக்கணும். ஓகேவா? இப்போது சுடிதாரோட பேக் நெக்கை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? 1/4 இன்ச்சில் அப்படியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மஸ்ட் நீங்கள் காட்டன் ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக 1/4 இன்ச்சில் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்கை கட் பண்ணி நாச் கொடுத்து அடித்து திருப்ப போகிறேன். ஓகே, இப்போ ஃபுல்லாக நாச் கொடுத்துக்கலாம். நாச் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்லாண்டிங்காக கொடுங்க, சைடாக கொடுங்க. நேராக கொடுத்திங்கன்னா அந்தளவுக்கு திரும்பாது, ஸ்லாண்டிங்காக கொடுக்கணும். ஓகே, தென் அந்த அடியில் இருக்க பீஸை வந்து லைனிங் பக்கம் திருப்பி விட்டுட்டு மேலே அப்படியே ஒரு படிமான தையல் போடுங்க. ஓகே, பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே நம்ம ஃபுல்லாக உல்ட்டாவாக திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச்சில் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ரோப் வேணும்னா நீங்கள் இங்கே ரோப் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஷோல்டர் ஃபால் ஆகலை அப்படின்னு காட்டுறதுக்காக நான் இதில் ரோப் ஃபிக்ஸ் பண்ணல. தென் நான் ரோப் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக நான் அப்படியே ஒரு 1/4 இன்ச்சில் நான் ஃபுல்லாக சைட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா தட்டி விட்டு ஏர் பிளாக் இல்லாமல், துணி உள்ளே சுருண்டு இல்லாமல் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நிறைய பேர் நிறைய டாபிக்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க. பட் அத்தனை பேர்த்துக்கும் என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். கொஞ்சமாக தான் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஒரே நாளில் என்னால் டம்ப் பண்ணி கொடுக்கவும் முடியாது. மெயினாக நிறைய பேர் வந்து அளவு ப்ளவுஸ், அளவு சுடிதார் அப்படி கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு அகாடமியில் போனால் தான் உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து சொல்லி தருவாங்க. பட் ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்மில் அது கிடைக்கிதுங்கும்போது ப்ராப்பராக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க பாருங்கள். நீங்கள் அளவு ப்ளவுஸோ அந்த மாதிரி வச்சு பண்ணும்போது அவங்க ஒரு மிஸ்டேக் சொல்லுவாங்க. அதை நீங்கள் அதில் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். அப்போ வந்து அது கரெக்டான ப்ளவுஸோ கரெக்டான சுடிதாராவோ இருக்காது. அது ப்ராப்பர் மெஷர்மெண்ட் இல்லைங்கவும் தான் அதில் நிறைய குறை சொல்லி கொடுக்குறாங்க. அதுலேயே நம்ம பண்ணோம்னா திரும்ப நம்மளுக்கு மிஸ்டேக்காக தான் வரும். அது ப்ராப்பராக இருக்காது. மெஷர்மெண்ட் எடுத்து கற்றுக்கோங்க தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் க்ராஸ் பீஸில் என்ன பண்ணுறேன்னா மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடுவேன். இது வந்து ஜிப் ஃபுட்டர்னு சொல்லுவாங்க. ஜிப்பு இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பைப்பிங்க்கும் கொடுக்கலாம். நீங்கள் இதில் ஸ்டிச் பண்ணும்போது இழுத்து ஸ்டிச் பண்ணோன்ட்டு இல்லை, பின்னாடி ஒரு கை வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரிப் இருக்கும். பட் ஈஸியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, கீழே எண்ட் பண்ணும்போதும் நான் வெளியில் வந்து எண்ட் பண்ணுறேன். அப்போ த்ரெட்டு வெளியில் வராது. ஓகேவா? ஓகே, இப்போ இதை வந்து நான் ஒரு 13 to 13.5 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கேன்வாஸ் ஒட்டி இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் நான் திருப்பிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் அப்படியே இந்த பைப்பிங்கை வச்சு நான் அந்த பைப்பிங் ஃபூட்டர்லேயே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகே, ஏன்னா நம்ம சேம் இப்போ மெயின் ஃபேப்ரிக்கை
நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு தான் அடித்து திருப்ப போகிறோம். அப்போ கேன்வாஸ் வந்து உள் பக்கம் போயிடும், பைப்பிங் வந்து நம்மளுக்கு மேல் பக்கம் வரணும். ஓகே, அந்த மாதிரி தான் நான் இன்விசிபிளாக பண்ணுறேன். ஓகே, இல்லை பேக் சைடு வந்து கசகசன்னு தெரியும் பேச்சஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேர்னிங் வரும்போது மட்டும் பைப்பிங்கில் நாச்சஸ் கொடுத்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகேவா, அந்த த்ரெட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டுக்கு மேலேயே வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே, இப்போது இந்த இடத்துலையும் நாச்சஸ் கொடுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இல்லை இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பிட்டு, இப்போது சாரீ பைப்பிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டிச் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சாரியில் என்ன பண்ணுவாங்க, பைப்பிங்கை அப்படியே பேக் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ரெடிமேட் பைப்பிங்கை அப்படியே பின்னாடி வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க, மேலே மட்டும் பைப்பிங் அப்படியே தெரியும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அப்படி பண்ணும்போது பின்னாடி உங்களுக்கு ரா எட்ஜஸ் நிறைய தெரியும், பிசுறு நிறைய தெரியும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். இல்லை எனக்கு டஃப்பாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது குட் சைடும் ஒன்றா வச்சு அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா துணி நகராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சென்டர் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நெக் டீப் வரலும், அதுக்கு மேலே நான் போடல. தென் நான் பைப்பிங் ஃபுட்டை நான் மாற்றலை, இன்னும் பைப்பிங் முடிக்கிற வரலும் நான் இதே ஃபுட்லேயே தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம ஸ்டிச் பண்ண அந்த ஸ்டிச்சு தெரியும் பாருங்கள், அதுக்கு மேலேயே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஓகே, ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஃபுல் கட் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக அந்த கீழே ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அது வரலும் நம்ம கட் கொடுத்து எடுக்க போகிறோம். ஓகே, பைப்பிங் நம்மளுக்கு நீட்டாக இப்போ கிடச்சி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல் கட் ஷார்ப்பாக எது வரலும் போகுதோ அது வரலும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, நாச்சஸ் கொடுத்துட்டு அந்த கார்னர்ஸ் வந்து அப்படியே நான் கட் பண்ணியும் எடுத்து விட்டுறேன். இது எம்ப்ராய்டரி ஃபேப்ரிக்குங்கவும் கொஞ்சம் நெழுந்தான் போகுது. இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு நீட்டாக கிடச்சிச்சு. இப்போ சென்டர் பீஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா, அதில் நான் ரேண்டமாக ஒரு ஹைட்டுக்கு நான் எடுத்திருக்கேன். ப்ராப்பராக இவ்வளோ தான்ட்டு இல்லை, ஒரு 6 to 7 இன்ச்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதில் ஒரு கேன்வாஸ் பீஸ் வச்சு அயன் பண்ணுறேன். நம்மள பாட்லி பட்டன்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1/2 இன்ச்சுக்கு ஒரு பா ஷேப்பில் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதை நான் திருப்பி எடுக்க போகிறேன். ஓகே, அந்த கார்னர்ஸில் ட்ரையாங்கிளாக அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். கேன்வாஸ் கொடுக்கவும் ஸ்டிஃபாக இருக்கும், ஸோ நாச்சஸ் கொடுத்துட்டு நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக அப்படியே திருப்பிட்டு ஒரு அயன் பாக்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நீட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது நல்லா அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா திருப்பி விட்டுட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன், கரெக்டாக தான் இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மெஷர் பண்ணி எடுக்கிறேன். எனக்கு எக்ஸஸாகவே தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸஸாக எடுங்க, அதை தான் நானும் ரெஃபர் பண்ணுவேன். ஓகே, இதை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே அப்படியே மடித்து எடுத்துக்கிறேன். ஓகே, மடித்து எடுத்து அதை அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இந்த மடித்த பக்கம் வந்து கீழ் பக்கம் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க, கீழே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் சென்டர் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு அந்த பைப்பிங்க்கு ஒட்டின மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது எம்ப்ராய்டரி ஃபேப்ரிக்குங்கவும் பைப்பிங்கே கொஞ்சம் நெழுன்னு தான் வந்திருக்குது. ஓகேவா, இப்போ நான் அந்த பாட்லி பட்டனை நல்லா நெருக்கமாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, இந்த பாட்லி பட்டனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெயிட்டான கல்லோ சுத்தியோ ஹேம்பரோ ஏதோ ஒன்று வச்சு நல்லா தட்டி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் ஃபூட்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது இப்படி வச்சு நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லையா, அப்படி பண்ணும்போது ஒன்று அப் அண்ட் டவுன் கொஞ்சம் அந்த நெக்குக்கிட்ட வரும். அந்த மாதிரி வராமல் கொஞ்சம் பார்த்து மேலே அப் அண்ட் டவுன் வருதான்னு செக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா நெருக்கமாக ஸ்டிச் பண்ணுங்கள். எனக்கு எத்தனை தடவை இதில் த்ரெட்டு கட்டாச்சுன்னு சொல்லவே முடியாது, அத்தனை தடவை கட்டாச்சு. ஓகே,
த்ரெட்டு கட்டாச்சு, த்ரெட்டு தீந்தது, எல்லாமே நடந்தது இதுக்குள்ளே. ஓகே, முன்ன பின்ன வராத மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று ஸ்டிச் பண்ணி பாதி இருக்கும்போதே இன்னொரு பாட்லி பட்டனை நீங்கள் அதுக்குள்ளே வச்சு ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஒன்று முடிச்சதுக்கப்புறம் இன்னொன்று எடுக்கக்கூடாது. ஒன்று தைச்சிட்டு இருக்கும்போது நடுமெதியில் வச்சு அடுத்ததை நீங்கள் வச்சிடணும். தென் ஃபுல் ஸ்டிச் ஒன்று நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சாரி, நீங்கள் இதை கேட்கும்போது ஏதாவது சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வைட்டமின் டி டேப்லெட் வந்து சீவ் பண்ணிகிட்ருக்கேன். என்னை வீக்லி ஒன்ஸ் வந்து 8 வீக்ஸுக்கு டாக்டர் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம உடம்பு வீக்காக போயிடுச்சு, அந்தளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நடுவில். ஓகே, இந்த டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளேயே எத்தனை தடவை எந்திரிச்சு உக்காந்தான்னு எனக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணுற டாப்பையே அவ்வளோ நேரம் நான் இழுத்து ஸ்டிச் பண்ணேன். ஓகே, இப்போது ஸ்லீவுக்கு நான் பைப்பிங் அட்டாச் பண்ணிக்கிறேன். பைப்பிங் அட்டாச் பண்ணும்போது இன்விசிபிளாக நீங்கள் பண்ணும்போது சேம் பைப்பிங் ஃபுட்டரை வச்சு அட்டாச் பண்ணுங்கள். இது நான் வந்து அப்படியே தான் ரொட்டேட் பண்ணி பின் பக்கமாக ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் நான் நார்மல் ஃபுட்ரிலேயே நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நார்மலாக ஹெல்த் கொஞ்சம் நான் எல்லாமே பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன். லாஸ்ட்டு டிசம்பரில் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு சொல்கிற அளவுக்கு உடம்பு முடியல. அதுதான் உண்மை. என்னால் பெருசாக மிஷினில் அந்தளவுக்கு என்னால் உட்காந்தாலும் ரொம்ப பெயினாக இருக்குது. மெயின் ரீசன் எனக்கு வந்து திடீர்னு ஒரு 4 to 5 kg வந்து வெயிட் போட்டுட்டேன். என்னன்னு போய் பார்த்தா PCOS. ஓகே, இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட்டில் நம்ம நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 1/2 inch அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, அப்படியே 1/2 inchல ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த நாச் வந்து உங்கள் கரெக்டாக ஷோல்டர்கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் புஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், சுருக்கம் வராத அளவுக்கு. ஓகே, மேக்ஸிமம் எக்ஸஸாக வராது. பட் எக்ஸஸாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணிக்கோங்க. பட் சுருக்கம் வரக்கூடாது. நம்ம ஸ்டிச் பண்ணுற இடம், அந்த 1/2 inchல ஸ்டிச் பண்ணுற இடம் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல சுருக்கம் வராமல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம 1.5 inch தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தோம், ரைட்? அந்த 1.5 inchல ஃபுல்லாக மார்க் பண்ணி அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். 1.5 inchல நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஹிப்புக்கிட்ட வரும்போது 1 inchல நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா ஹிப்புக்கு நம்ம ஒரு inch தான் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம், 1.5 inch கிடையாது. நீங்கள் 1.25 நீங்கள் வச்சுருந்தாலும் கீழே ஹிப்புக்கிட்ட வரும்போது 1 inch தான் கொடுக்கணும். அதுதான் ப்ராப்பராக நம்ம சைடு மடித்து அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஹிப்புக்கிட்ட கரெக்டாக நாச்சஸ் போட்டிருக்கேன்னா அந்த இடத்துல 1 inchல வந்து முடிக்கிறேன். ரஃப் அடித்து முடிங்க. ஓகே, தென் அதே மாதிரி செகண்ட் ஸ்டிச் ஆகட்டும், தேர்ட் ஸ்டிச் ஆகட்டும், நம்ம முடிக்கும் போது அந்த 1 inchலேயே தான் முடிக்கணும். நம்ம ப்ளவுஸு கொடுக்குற மாதிரி 1/4 inchலேயே எடுத்துகிட்டு போய் முடிக்கக்கூடாது. அந்த 1 inchலேயே தான் அந்த வி ஷேப்லேயே எல்லாம் முடிக்கணும். மேலே தான் 1/4 inch இருக்கணும், கீழே வரும்போது எல்லாமே ஒரே பாயிண்டில் முடிக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 1/2 inchல ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடுங்க. மெயினாக நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1/2 inchல ஸ்டிச் போடுங்க. இல்லை நல்லாவே நான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டிப் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்ணும்போது 1/2 inchல ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க வரலாம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு சைடும் 1/2 inchல அப்படியே ஸ்டிச் பண்ணி கீழே அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தான் நம்ம ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே நம்ம பா ஷேப்பில் எடுத்துகிட்டு வர போகிறோம். திரும்ப ஒரு மடிங்க. 1/2 inchல ஃபஸ்ட்டு மடிச்சோம், திரும்ப ஒரு 1/2 inch. அந்த 1 inch நம்மளுக்கு இங்கே சரியாக போச்சா, ஹிப்பில் கொடுத்தது. ஒரு 1/2 inch மட்டும் மேலே ஏற்றி ஒரு ரஃப் அடித்து ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே கீழே எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, கீழே எடுத்துகிட்டு வந்து ரஃப் அடித்து முடிச்சிடுங்க. அகைன் இன்னொரு ஸ்டிச். இப்போ வியாக நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு பா ஷேப்பில் எடுத்துகிட்டு போனோம், இப்போ வி ஷேப்பில் எடுத்துகிட்டு வரணும். கார்னர் ஸ்டிச் போடுங்க. ஓகே, கார்னர் ஸ்டிச்சில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் நம்ம வி ஷேப்பில் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, வி ஷேப்பில் அப்படியே எடுத்துகிட்டு வந்து முடிச்சிடுங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். க்ரோ வித் அஸ்.